தேவனுடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்யணும்னு விரும்புறீங்களா? அப்ப இதை கொஞ்சம் கவனிங்க. மிக எளிய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சிறியவனான கிதியோனை பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டு, நான் உன் கூட இருப்பேன், ஒரு ஆளை முறியடிக்கிற மாதிரி ஒரு தேசத்தையே நீ தோக்கடிப்பன்னு வாக்கு பண்ணி யுத்த களத்திற்கு அழைக்கிறார். கிதியோன் 32,000 பேர் சேர்த்துட்டு வந்தப்ப தேவன் சொல்றாரு, இத்தனை பேர் எதுக்கு? நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெயிச்சோன்னு சொல்றதுக்கா? இதுல 300 பேர் தான் வரணும். ஈட்டி கேடயம் இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. எக்காலம், தீவட்டி, பானை இதை எடுத்துட்டு நான் சொல்ற மாதிரி செய்யணும்னு தேவன் சொல்றாரு. தேவனோட ஸ்ட்ராட்டஜி, அவரோட ஞானம் இந்த உலகத்தின் பார்வைக்கு முட்டாள்தனமா தெரியுது. ஆனா தேவனுடைய கரம் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா அவர் சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணணும், ஆராயக்கூடாது. தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவன் சொன்னது போலவே கொஞ்சம் கூட மாத்தாம அவர்கள் செய்துவிட்டு அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள், கர்த்தர் கிரியை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் சில நேரம் நம்ம மூளைக்கு எட்டாததா இருக்கும். நம்ம மனசுக்கு புரியாட்டாலும் தேவன் நம்மை வச்ச இடத்துல நம்ம ஸ்டாண்டர்டா நிலையா பொறுமையோட நின்னா போதும், தேவனுடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்வதை காண்பீர்கள்.